திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பதவிக்காலம் முடிந்து 4 மாதங்கள் ஆன பிறகு அரசு முத்திரை பதித்த வாகனம் பெயர் பலகையோடு அதிமுக முன்னாள் ஒன்றிய சேர்மன் வலம் வருகிறார். இது தொடர்பாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியான பிறகும் கூட மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், விவரங்கள். வணக்கம் ஷாம். 26 ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளடக்கிய கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தின் சேர்மனாக தேர்வு செய்யப்பட்டு கடந்த 5 ஆண்டு காலமாக அதிமுக ஒன்றிய சேர்மனாக பதவி வகித்து வந்தவர் KMS சிவகுமார். இவரது பதவிக்காலம் முடிவடைந்து 4 மாதங்களை கடந்தும் இன்று வரை இவரது 2 சொகுசு கார்கள், அதை தாண்டி இவரது மனைவி பயன்படுத்தி வரும் ஒரு சொகுசு கார் உள்ளிட்ட 3 சொகுசு கார்களிலும் அரசு முத்திரையுடன் கூடிய சிவப்பு நிற பலகையில் சேர்மன் என பொறிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவர் குறிப்பாக கும்மிடிப்பூண்டியில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையிலும் அடிக்கடி சென்று வரக்கூடியவர். அரசின் விதிமுறைகளை மீறி செயல்படும் இவரின் அத்துமீறல்கள் குறித்து நியூஸ் தமிழ் செய்தி சேனலில் செய்திகளும் வெளியானது. ஆனால் இதுவரை மாவட்ட நிர்வாகம் கண்டும் காணாமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் பதவிக்காலம் முடிவடைந்த பிறகும் பலர் இதுபோன்ற பெயர் பலகைகளை பயன்படுத்தி வராங்க. திமுக ஆட்சியை கைப்பற்றிய பிறகு தமிழகம் முழுவதிலும் அதிமுகவின் சேர்மன் பதவிகளை திமுகவினர் கைப்பற்றிய நிலையில அதிமுக சிம்பலில் வெற்றி பெற்ற குறைந்தபட்ச கவுன்சிலர்களை மட்டுமே தன்வசம் வைத்திருந்த முன்னாள் ஒன்றிய சேர்மன் சிவகுமாரின் பதவியை கும்மிடிப்பூண்டி திமுகவினர் கைப்பற்ற முடியாமல் திகைத்து வந்தது நிதர்சனமான உண்மை. ஷாம், விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.